2026 புதிய இன்கம் டாக்ஸ்ல பெரிய மாற்றம் வந்திருக்கு நண்பர்களே. ஓல்ட் டாக்ஸ், நியூ டாக்ஸ், HR எக்ஸம்ஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல சிம்பிளா சொல்லிருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்க. ஹலோ, செல்வபாலாஜி இன்ஃபோ ஹபுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க எல்லாரோட பாக்கெட்டோட ரொம்ப நெருக்கமா தொடர்புடைய ஒன்னு. ஆமாங்க, 2026ல வரப்போற 7 மெகபெரி இன்கம் டாக்ஸ் மாற்றங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா அதே சமயம் ரொம்ப கிளியரா அலச போறோம். கவனமா கேளுங்க, ஏன்னா இந்த சேஞ்சஸ் உங்களோட ஃபியூச்சர் சேவிங்ஸை அப்படியே முழுசா மாத்தி அமைக்கலாம். முதல்ல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். 2026க்கான இந்த புதிய டாக்ஸ் ரூல்ஸை ஃபேஸ் பண்ண உங்க வாலெட் ரெடியா இருக்கா? ஏன்னா நிறைய ரூல்ஸ் மாறப்போகுது, ஃபார்ம்ஸோட பேர்கள் மாறப்போகுது, நம்ம வீட்டு பட்ஜெட்டே நேரடியாக பாதிக்கக்கூடிய வகையில டாக்ஸ் ஸ்லாப்ஸும் மாறப்போகுது. இதை பத்தி எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, முதல் பெரிய மாற்றத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம டாக்ஸ் கேலண்டரை பத்தி பேசும் விதமே மொத்தமா மாறப்போகுது. குட் பை அசஸ்மெண்ட் இயர், ஹலோ டாக்ஸ் இயர். இதுவரைக்கும் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த ஃபைனான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி நாம ரொம்பவே குழம்பி போயிருப்போம். இனிமே அந்த தலைவலியே வேண்டாம். இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ரொம்ப சிம்பிளா டாக்ஸ் இயர் அப்படின்னு ஒரே வார்த்தையா மாத்திட்டாங்க. அதாவது இனிமேல் டாக்ஸ் இயர் 2026 2027 அப்படின்னு சொன்னாலே போதும், எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இரண்டாவது செக்ஷன், நேவிகேட்டிங் த டாக்ஸ் ஸ்லாப்ஸ். நேரா பண விஷயத்துக்கு வருவோம். இந்த புதிய டாக்ஸ் ஸ்லாப்ஸ் நம்ம சம்பளத்தை எப்படி பாதிக்க போகுதுன்னு பார்க்கலாம். புதிய முறைப்படி பாத்தீங்கன்னா உங்களோட பேஸ்லைன் டாக்ஸ் ஸ்லாப், அதாவது அடிப்படை வரி விலக்கு வரம்பு 0ல இருந்து 4 லட்சம் வரைக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, செக்ஷன் 87க்கு கீழே கிடைக்கிற ரீபேட் லிமிட்ல இருக்கிற டைனமிக்கான வித்தியாசம் தான். சாதாரணமா இந்த தள்ளுபடி வரம்பு 60,000 இருக்கு. ஆனா எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல்ஸா இருந்தீங்கன்னா, அதாவது நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா, உங்களுக்கு இந்த லிமிட் 75,000 ஹைக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு சூப்பரான ரிலீஃப். இதனால இந்த புதிய டாக்ஸ் ஸ்லாப் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் வரி குறைப்பு லிமிட் 12,500 ரூபாய். இந்த நம்பரை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும். மூணாவது, எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரு பெரிய பட்டிமன்றம், ஓல்டு வர்சஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம். பழைய டாக்ஸ் முறையிலேயே தொடர்வதா இல்ல புதுசுக்கு மாறுறதா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய டாக்ஸ் முறையில இன்னமும் அந்த ஹையர் எக்ஸம்ஷன்ஸ், அதாவது அடிப்படை வரி விலக்குகள் அதிகமாக தான் இருக்கு. ஆனா அதே சமயம் புதிய வரி முறையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில குறிப்பிட்ட அலவன்சஸை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ உங்க சேவிங்ஸ் மற்றும் செலவுகளை பொறுத்து எது உங்களுக்கு செட் ஆகும்னு நீங்க தான் ஸ்மார்ட்டா முடிவு பண்ணணும். நாலாவது, நியூ HRA ரெண்ட் அக்ரிமெண்ட் ரூல்ஸ். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். 2026ல வரப்போற மிக மிக முக்கியமான ரூல் இதுதான். நீங்க HRA கிளைம் பண்ணணும்னா ரெண்ட் அக்ரிமெண்ட், அதாவது முறையாக பதிவு செய்யப்பட்ட வாடகை ஒப்பந்தம் உங்ககிட்ட கட்டாயம் இருந்தே ஆகணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. அக்ரிமெண்ட் இல்லைன்னா HRA கிளைமும் இல்ல. இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. HRAவை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சில மேத்தமேட்டிக்கல் லிமிட்ஸ் இருக்கு. வேகமா சொல்றேன், கவனிங்க. உங்க சம்பளத்துல 10% கழிக்கிறது, அப்புறம் பேசிக் சேலரியில 50%ன்னு பழைய ரூல்ஸ் இருக்கு. இது கூடவே புது டாக்ஸ் ரிடப்ஷன் முறையில 40% பேசிக் சேலரி ரூலும் வந்திருக்கு. இந்த கால்குலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்க HRA கணக்கிடப்படும். அஞ்சாவது செக்ஷன், அலவன்சஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டெட்லைன்ஸ். சில குறிப்பிட்ட அலவன்சஸ் மற்றும் கண்டிப்பான டெட்லைன்ஸ் பத்தி இப்போ பார்ப்போம். உதாரணத்துக்கு டிரைவர் அலவன்ஸ்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேஸ்லைன் த்ரெஷோல்ட் 1,600 ரூபாய். உங்க செலவு 1,600 அல்லது அதுக்கும் கீழே இருந்தா சாதாரண பேஸ் ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும். ஆனா அதுவே 1,600 தாண்டும் போது 5,000 ரூபாய்க்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ட்ரிகர் ஆகுது. இதை நீங்க சரியா கணக்குல காட்டணும். அதே மாதிரி ஹாஸ்டல் அலவன்ஸ். குழந்தைகளை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ்க்கு அவங்க எஜுகேஷனல் செலவுகளை மேனேஜ் பண்ண இந்த ஹாஸ்டல் அலவன்ஸ் இன்னமும் ஒரு முக்கியமான டூலா இருக்கு அப்படிங்கிறதையும் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். ஆனா இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கணும்னா டெட்லைனை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ரிப்போர்ட்டை அக்டோபர் 31க்குள்ள ஃபைல் பண்ணிடணும். ஃபைனல் ஃபைலிங்குக்கு சில ரிலாக்ஸேஷனோட நவம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 தேதிகளையும் உங்க கேலண்டர்ல இப்போவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறாவது அண்ட் ஃபைனல் அப்டேட், டாக்ஸ் ஃபார்ம்ஸ் கெட் நியூ நேம்ஸ். ரொம்ப வருஷமா நாம பார்த்து பழகின டாக்ஸ் ஃபார்ம்ஸோட பேர்கள் எல்லாம் இப்போ முழுசா மாறப்போகுது. இப்போ நீங்க பார்க்குற இந்த டீடைல்ஸை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஃபெமிலியரான நம்ம TDS சர்டிஃபிகேட் ஃபார்ம் 16 இனிமே ஃபார்ம் 131 அப்படின்னு புது பெயர்ல வரப்போகுது. அதே போல நம்மளோட ஃபுல் டாக்ஸ் சம்மரியான ஃபார்ம் 26AS இனி ஃபார்ம் 168 அப்படின்னு மாறப்போகுது. இந்த புது நம்பர்ஸை இனிமேல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இவ்வளோ சேஞ்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி.
இந்த புதிய டாக்ஸ் இயர்க்காக உங்க டாக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்களா? இல்ல இந்த விஷயங்களை எதுவும் தெரியாம உங்க பணத்தை லூஸ் பண்ண போறீங்களா? உங்க கஷ்டப்பட்ட உழைப்பை ஸ்மார்ட்டா பாதுகாக்க போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். திரும்பவும் இது போல ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.